பேசுங்க. இப்படி நீங்க ஊமையா இருந்தா நாங்க என்னங்க புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க. மோனிஷா கூட உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சா? அத்தை நான் சொல்கிறேன். என்ன மாமா இது? நான் இல்லாத டைமில் கண்டவங்கெல்லாம் வந்தாங்கன்னா துரத்தி விடணும். இப்படி பொண்டாட்டிக்கு தெரியாமல் கண்டவகிட்டலாம் பேசக்கூடாது மாமா. வாய அடிக்கி பேசு. யாருக்கு யாரடி பொண்டாட்டி? இங்க பார், இது மூத்த தாரம். முதல் பொண்டாட்டி இவ இருக்கும்போது நீ எப்படி பொண்டாட்டியோட உரிமை நீ எடுத்துக்கலாம்? அவளுக்கு நீ சக்காலத்திடி, உனக்கு அவையிலடி சக்காலத்தி. பொறுமையா போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோதிக்காதீங்க. ஏந்தோ தாங்க மாட்டீங்க மொத்த குடும்பமும். என்ன மாமா இது? உங்கள் பொண்டாட்டிய கண்ட நாயெல்லாம் கண்ட வார்த்தைங்களால என்ன பேசுது, இப்படி சும்மா நிற்கிறீங்க? இங்கே பாரடி, எனக்கும் இவருக்கும் நேற்று சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்குடி வந்திருக்க? சாப்பாட்டு காசு இல்லைன்னா சொல்லு, தூக்கி எறிகிற மூஞ்சில. அது விட்டு வரவு கொண்டாடிட்டெல்லாம் வரக்கூடாது, போ. என்னங்க அவ சொல்றது உண்மையாங்க? உங்களுக்கும் அவளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சா? சொல்லுங்க எனக்கு. ஆமான்னு சொல்லுங்க. என்னங்க என்ன பாருங்க, இப்போ சொல்லுங்க. உங்களுக்கும் மோனிஷாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சாங்க? சொல்லுங்க. ஆமான்னு சொல்லு மாமா, சொல்லு மாமா. இல்ல த்ரிஷா, எனக்கும் அவளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. என்ன மாமா வளர்ற? நான் உளரல, நீதான் நடிக்கிற. எனக்கு தெரியாதா நான் உன்னை தொட்டனா இல்லையானிட்டு? இங்க பாரு மோனிஷா, இந்த நாடகம் போடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாரு, இனி எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிக்காது. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆகாது. என் மனசுக்குள்ள நீ ஒரு துளியுண்டு கூட என் மனசுக்குள்ள நீ நொழிய முடியாதுடி. ஏன்னா என் மனசு மொத்தமா முழுக்க த்ரிஷா மட்டும்தான் நிறைஞ்சிருக்கா. தூக்க மாத்திர பாலில் கலந்து குத்துட்டா நான் உன்னை தொட்டுடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்க பார், என் மனசு முழுக்க இவ இருக்கும்போது நான் எப்படி உன்னை தொடுவேன்? என் கனவுல கூட உன்னை நான் தொட மாட்டேன். ஆமா, மூடு வாய. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. சாந்தி முகூர்த்தம் நடக்காமலேயே நடந்துச்சுன்னுட்டு போய் பேசி இப்படி ரெண்டாவது நேரமா நீ இப்படி வாழ்ந்து நீ நடி வாழணும். இங்க பார், நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ கூட ஒன்று கெட்டு போல, மரியாதை இங்கேருந்து போயிடு. நிம்மதியா வேறு எவனையாச்சும் கட்டிக்கிட்டு நல்லா வாழு. உன் வாழ்க்கையே நீயே கெடுத்துக்காத. வேணாம் மாமா, வேணாம். நான் போய் சொல்லலை. நேற்று ராத்திரி உங்களுக்கு எனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு மாமா. நீங்கள் ஏன் மாமா நம்பவே மாட்டேன்றீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு தாலி கட்டின என் புருஷன் மாமா, என் புருஷன். எப்படி மாமா நீங்கள் போனா போகிறதுக்கு வான வரத்துக்கு இந்த வீட்டோட நாயா மாமா நான்? அது உன்னோட தலைவிதி, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் உன் கழுத்தை தாலி கட்டி வச்சுக்கிட்ட. அது உனக்கே நல்லா தெரியும்ல. அதுக்குன்னிட்டு நீ பிளாக்மெயில் பண்ணால் நான் எல்லாமே ஒத்துக்குவேனா? இப்போ ஏன் த்ரிஷா ஏன் கூடவே இருக்கிறா. இப்போ என்னடி செய்ய முடியும் உன்னால்? இங்கே பாரு மோனிஷா, எங்கள் அம்மா இவளை வீட்டுக்கு துரத்தி விட்டுருந்து இவளால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியல. இவ ஒரு மலடி. கண்ட வார்த்தைங்களால, இது ஏதோ கண்டவங்களாம் சொன்ன பேச்சுங்களால கேட்டுட்டு அவளை துரத்தி விட்டாங்க. ரெண்டாவது நேரமாக உன் கழுத்தை தாலி கட்ட வச்சாங்க. இப்போ என் த்ரிஷா முழுகாம இருக்கா. இப்போ நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன், என் த்ரிஷா, என் பொண்டாட்டி த்ரிஷா முழுகாம இருக்கா. அந்த காரணத்தை காமிச்சு தானே அவளை வீட்டு விட்டு துரத்தி இந்த மோனிஷா கழுத்தை தாலி கட்ட வச்சுங்க. இப்போ த்ரிஷா வயிற்றுல என்னோட குழந்தை சுமந்துட்டு, இப்போ த்ரிஷா என்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு வந்து நிற்கிறா. இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னு நான் கேட்குறேன். எங்கள் அம்மாவோட பதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னோட த்ரிஷாவை என் கூடவே வச்சு நான் வாழ போகிறேன். அது யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன கொலையே பண்ணாலும் சரி. த்ரிஷா, என்ன மன்னிச்சுடு த்ரிஷா.
மன்னிச்சிடுமா. இப்ப சொல்றேன், யாரு என்ன பண்ணாலும் என்ன, என் உசுரே போனாலும் நான் சத்தாலும் சரி, உன்னை இனிமே நான் தவிக்க விட மாட்டேன். உன்னையும் உன் வயித்துல வளர்ற என்னோட குழந்தை, ஏன் குழந்தை, நம்மளோட குழந்தைய நான் இனிமே தவிக்க விட மாட்டேன். என்னை மன்னிச்சிடு. இங்க நிற்கிறாளே இந்த மோனிஷாவும், உன்னையும் இன்னும் ஏதாச்சும் பண்ண நினைச்சா இவளை நான் கொல்றது கூட தயங்க மாட்டேன். பார் மோனிஷா, இதுவே உனக்கு லாஸ்ட். மரியாதையா இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போயிடு. இல்லை இல்லை இல்லைண்ணா என்ன பண்ணுவீங்க? என்ன மாமா மறந்துட்டீங்களா? இந்த வீட்டுக்கு என்னை மூத்த மருமகளாக என் கழுத்தை தாலி கட்ட வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்தது உங்கள் அம்மா. அது எப்படி அவ்வளோ அசால்ட்டாக தாலி கழட்டி வச்சுட்டு நான் போயிடுவேனா? 25 வருஷமா உங்களையே நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இந்த ஒரு செகண்டில் நான் உங்களை விட்டு கொடுத்துருவேனா? எப்படி மாமா முடியும்? அது மட்டும் இல்லாமல் என்னை தொட்டு நீங்கள் தாலி கட்டியிருக்கிறீங்க. இதோ என் கழுத்தில் இருக்கிற தாலி நீங்கள் தானே மாமா கட்டினீங்க, வேற எவனோ கட்டலையே. இங்கே பாரு மாமா, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். என் உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல என் மனசில் எல்லா இடத்துலையும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இன்னொருத்தனை நான் கட்டிக்குவேன் சொல்லிட்டு யாரும் நினச்சி கூட பார்க்காதீங்க. என் புருஷன் எனக்கு நீங்கள் மட்டும்தான் மாமா. அது நான் சத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, என் புருஷனா அது நீங்கள் மட்டும்தான் மாமா. இங்க பாரு மோனிஷா, நீ உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. வேணும்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு, நான் தரேன். எவ்வளோ வேணுமோ சொல்லு, செக்கில் நான் சைன் போட்டு தரேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ நீயே எழுதிக்கோ. ஆனால் மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஓ, நீங்கள் எனக்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்களா? மாமா, உங்களை விட நாங்கள் ஒன்றும் தகுதியில் காசு பணத்துலேயும் எல்லாத்திலையுமே குறைஞ்சவங்க இல்லை மாமா. தெரியும் தானே எங்கள் அப்பா என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாங்கள் எப்படியாப்பட்டவங்கன்னுட்டு. போய் இந்த பிச்சைக்காரிக்காக எவ்வளோ பேசுகிறீங்க? மறாத நாள் காத்தாளிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த நாயை கட்டிக்கிறதுக்கா? நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு கூட கஞ்சி கூழ் இல்லாத இவளை எப்படி நீ இப்படி உருகி லவ் பண்ணுற மாமா? வாயு மூடு. இன்னொரு தடவை என் த்ரிஷாவை பற்றி நீ எதனா ஒரு வார்த்தை பேசுன, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மோனிஷா, புரிஞ்சு போச்சு மாமா, புரிஞ்சு போச்சு. இப்போ வயிற்றுல உங்களோட வாரிசு வளருதுன்னு தானே அவளை ஏற்றுக்கிட்டீங்க. அந்த வாரிசே இல்லைனா? அம்மா சீ, நீ எல்லாம் என்னடி பொம்பளை? வயிற்றுல வளர குழந்தைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிற? சிச்சி, நீ எல்லாம் என்ன தாய் வயிற்றுலடி பிறந்த? வாயை மூடுங்க. நீங்களாம் என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது? மரியாதையாக இங்கேருந்து வெளியே போயிடுங்க. அவ போக மாட்டா. எதுக்கு அவ போகணும்? அவ போக மாட்டா. வேணும்னா நீ போடி வெளியோ. மாமா, நான் எதுக்கு போனோம்? என் கழுத்தில் இருக்கிற தாலி நீங்கள் கட்டிந்து அவ்வளோ ஈஸியாலாம் இங்கேருந்து நான் போக மாட்டேன். போலன்னா எங்கன்னா போய் சாவு. நீ வா த்ரிஷா, நம்ம உள்ள போலாம். அது எப்படி என்னை மீறி அவள் உள்ளே போயிடுவாளா? ஏய், மரியாதை இங்கேருந்து போயிடு. சோத்து கூட வழி இல்லாதவளுக்கு இவ்வளோ பெரிய பங்களா வேணுமாடி? இங்கே பார், என் மாமா எனக்கு வேணும். உனக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. போதும், நீ 7 வருஷம் வாழ்ந்துட்டல, போயிடு. எனக்கு என் மாமனை விட்டு குத்துரு, போயிடு. கண்ட நாய் கண்டபடி பேசும், அதெல்லாம் நீ தள்ளிக்கு போட்டுக்காத. நீ வா த்ரிஷா, உள்ள போலாம். போ த்ரிஷா, அதான் மாப்பிள்ளை கூப்பிட்றாருல்ல, போ. வா த்ரிஷா, என்ன யோசிக்கிற? அவளுக்கு என்னை கண்டா பயம். நான் எதனா செஞ்சிடுவேன்னுட்டு. என்னை மீறி இந்த வீட்டுள்ள ஒரு புழு பூச்சி கூட வர முடியாது. மரியாதையா மூடிக்கிட்டு நோந்து போயிடு. த்ரிஷா உள்ள வரும்போது நீ எதனா தடுத்த, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்னுட்டு எனக்கே தெரியாது. அத்தை பொண்ணா பார்க்குறேன். இந்த இடத்துல வேற எவ்வளாச்சும் இருந்திருந்தா உசுரையே எடுத்திருப்பேன். நீ வா த்ரிஷா. மாமா,
இது ரொம்ப பாவம் மாமா. அப்போ என்னோட வாழ்க்கை என்ன மாமா? உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு, நான் உனக்கு அப்பவே சொன்னேன், வேணாம் மோனிஷா, என் மனசில் த்ரிஷா மட்டும்தான் இருக்கிறா, உன்னால் எப்பவுமே என் மனசுக்குள்ளே நொழிய முடியாதுன்னுட்டு. நீ தான் கேட்கல. என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது அது எப்படி நான் உன்னை ஏற்றுக்குவேன்? இங்கே பார், மரியாதை இங்கேருந்து போயிடு. இல்லை மாமா, நீங்கள் இல்லைன்னா நான் சத்துருவேன் மாமா. ஐயோ மோனிஷா, அப்படிலாம் சொல்லாத மோனிஷா. நீ நீ இப்படி சொன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் உசுரை நீ தான், தெரியுமா? சரி, நான் உன்னை பொண்டாட்டி ஏற்றுக்கிறேன், சரியா? இப்படிலாம் சொல்லாத. என்னம்மா இது? இருடி, எனக்கு தெரியும் மாமா, எனக்கு தெரியும். நானா உங்களுக்கு உசுறு. என்னை நீங்கள் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க நீட்டு. அவளை துரத்து விட்ருங்க மாமா. நான் இருக்கேன் மாமா, நான் உங்களை பார்த்துக்கிறேன், சரிங்களா? அப்படின்ற? ஆமாம் மாமா, ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை அந்த பிச்சைக்காரியே நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன மாமா வாழ போகிறீங்க? வாழ்க்கை மொத்தமும் நீங்கள் நரக வேதனை தான் வாழணும். அதை என்கிட்ட காசு, பணம், பங்களா, இதோ நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், என்கிட்ட எதுக்குமே குறைச்சல இல்லை மாமா. நான் இப்போ சொல்கிறேன் மாமா, அவளை துரத்தி விட்ருங்க மாமா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் மாமா. எதுக்கு மாமா சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சரிங்க. இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னுட்டு ஏமாந்துட்டேன் மோனிஷா. லாஸ்டா கொஞ்சோண்டு மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். என்ன சொன்ன நீ? என் த்ரிஷா கிட்ட காசு, பணம், பங்களா, எதுக்குமே கதி இல்லாதவளா? உன்கிட்ட எல்லாமே இருக்கா? உன்கிட்ட எல்லாமே இருக்கு, அழகு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா குணம் இல்லடி ராசாத்தி. இதாண்டி உன் தகுதி. சொன்ன உடனே தலை குனிஞ்சிட்ட பத்தியா? அவ்வளோதான். நீ மரியாதையா இப்போ எப்படி நிற்கிறியோ அப்படியே நிற்கணும். என் த்ரிஷா வீட்டுல வரும்போது வேற எதனா பேசி கொளுத்து போட்டியோ உள்ள வந்து, உன் மாமனை நீ மாமாவை பார்க்க மாட்டேன், அம்மனா பார்ப்ப. நீ வா த்ரிஷா, உள்ள போலாம். எந்த நாய் எப்படி அடவுதுன்னு நானும் பார்க்குறேன். வா த்ரிஷா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ள. இது போதும் மாப்பிள்ள, இது போதும். என் பொண்ணு படாத கஷ்டப்பட்டுட்டா. இன்னைக்கு தான் என் மனசு பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. என் பொண்ணை நீங்கள் தான் மாப்பிள்ள பத்திரமா பார்த்துக்கணும். நான் உள்ளே வரல மாப்பிள்ள. சும்மா உங்கள் அம்மா எதுனா பேசுனாங்கன்னா எனக்கு கோவம் வரும். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ள, நான் இன்னொரு நாள் வரேன். என்னத்த இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே போகிறேன்றீங்க? நீங்கள் வாங்க அத்தை, இது நம்ம வீடு. யார் என்ன பேசிடுவாங்க, நான் இருக்கத்த, நீங்கள் வாங்க. வாமா, அதான் கூப்பிட்றாருல்ல. சரிடி. ஓ த்ரிஷா, இனிமே நீ அழக்கூடாது. இந்த டைமில் நீ அழவே கூடாது. நீ அழுந்து அழுந்து உன் முகம் மொத்தமும் வீங்கிருக்கு. நீ அழாத, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, சரியா? இனிமே இந்த டைமில் நீ அழவே கூடாது. நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், சரியா? சரிங்க. பாவங்க மோனிஷா, தெரியாமல் அவள் கழுத்தை நீங்கள் தாலி கட்டிட்டீங்க. நீங்கள் எப்படியோ தேத்துட்டீங்க. இப்போது அவளோட வாழ்க்கை கேள்விக்குறியாலங்க இருக்கு. பாத்தியா, பாரு, இதுதான் என்னோட த்ரிஷா. நீ அவளுக்கு 1000 கெடுதல் பண்ணாலும் அவள் உனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பா. பாவங்க, அவளை திட்டாதீங்க, போதும், ரொம்ப திட்டிட்டீங்க. பாரு, பாத்தியா, இதுதான் என்னோட த்ரிஷா. அவ காலு பாதத்தை கழுவி அந்த தண்ணி குடிச்சாலும் அந்த எண்ணம் உனக்கு வராதுடி. யாருக்கு? இவளுக்கா? நான் 420னா அவள் எனக்கு அப்பன். என் வாழ்க்கையை அடிக்கெடுக்க பார்த்த, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வந்துட்டல, காமிச்சிடுறேன். அங்கே பாரு மாமா, அவன் நடிக்கிறான். அவன் மூஞ்ச பாரு. ஐயோ மோனிஷா, நடிக்கிறதுனா அப்படின்னா என்ன மோனிஷா? எனக்கு தெரியாதே. என்ன போய் நடிக்கிறேன்னுட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணவே எனக்கு சுத்தமாக வராது மோனிஷா. யாருக்கு? உனக்கா? அஞ்சலி முழுகாமல் இருக்கும்போது படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி கீழே தள்ளி
அவளோட குழந்தைய வீட்டில் சாவடிச்சவத நடி நீ என்ன நடிக்கிற? இங்க பாரு மோனிஷா, அதெல்லாம் பழசு. அது அவ தெரியாம என்ன ஊத்திந்து வேணுன்ட்டெல்லாம் ஊத்தல, சரியா? அவளுக்கு தெரியாமம்மா அவள் வேணும்ன்ட்டு ஊற்றுனாளா வேணான்ட்டு ஊற்றுனாளான்னுட்டு? எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் என் த்ரிஷா என் கூட தான் வாழ போறா, அவ்வளோதான். வா த்ரிஷா. என்ன நடக்குதுங்க? அவளை எதுக்கட வான்னு கூப்பிடுற? ஓ, அத்தை வந்துட்டாங்களா? ஏன் ஆக்டிங் பாருடி இப்போ. அத்தை அத்தை. ஏன் என்னாச்சு மோனிஷா? எதுக்கு அழுவுற? ஏய், நீ எதுக்கடி இங்கே வந்திருக்க? ஏய் வாட்ச்மேன், வாட்ச்மேன் எங்க? கண்ட நாயெல்லாம் நொழியுது. இந்த வாட்ச்மேன் எங்கே போயிட்டான்? அத்தை, என் வாழ்க்கையே நாசமாக போச்சு அத்தை. என்ன உளர்ற? ஆமாம் அத்தை, இனிமேல் த்ரிஷா இங்கே தான் இருக்க போகிறாளா? மாமா அந்த த்ரிஷா கூட தான் வாழ போகிறாராமா. நான் அவருக்கு வேணாமா? அது நான் முடிவு பண்ணணும்.